பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தனக்கான தனித்துவமான குரல்ல நிறைய பாடல்கள் பாடி தமிழ் திரையுலகில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. பின்னணி பாடகியா மட்டுமில்லாம ஆர்ஜே ஆகவும் ஆங்கராகவும் டப்பிங் கலைஞராகவும் பன்முக திறமை கொண்டவராக தான் சுசித்ரா இருந்துட்டு இருக்காங்க. சுச்சி லீக்ஸ் விவகாரத்துக்கு பின்ன அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வரும் இவர் ஒருவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் அவர் என்ன ஏமாற்றிட்டாரு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் பேசி வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. சுச்சி லீக்ஸ் என்கிற விவகாரம் என் வாழ்க்கையில் வந்த பிறகு இதை விட பெரிய விஷயம் எதுவும் நடக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. கடந்த 2 வருஷம் நான் ஒருவரை காதலிச்சுட்டு வர்றேன். அவருடைய பெயர் சண்முகராஜ். என்னுடைய 48 வயதுல கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் போய் மாட்டிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில எது எல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது இந்த 2 வருஷத்துல அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. ஒரு பேட்டியில் நான் அவரை திருமணம் செய்து கொண்டதா கூட சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்றதா தான் இருந்தோம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது போல அவர் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தார். தனுஷோட உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், கார்த்திக் ராஜாவால் உன் வாழ்க்கை போயிடுச்சு, நானும் வாழ்க்கையில் என் மனைவி குழந்தைகளால் பெரிய கஷ்டப்பட்டு விட்டேன், இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீ அப்படி இருப்போம் என பலவிதமாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தார். நானும் அவர் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சு அவரை காதலிக்க ஆரம்பிச்சு என்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டேன். ஆனால் தினமும் என்னை அடித்து உதைத்து மிதித்து கொடுமைப்படுத்தினாரு. அவன் முதல் மனைவியை விவாகரத்து செய்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் அவருடைய முதல் மனைவி டெய்லி என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட என் புருஷனை திரும்ப கொடுத்துடு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. நான் எப்போதுமே பெரிய அப்பா டக்கர் போல பேசுவேன். ஆனால் அவனை உண்மையாக காதலிச்சதால என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் அவன் சுருட்டிட்டான். அவன் எவ்வளவு பணத்தை என்னிடம் இருந்து பறிச்சுட்டு போனான் அப்படின்னு நான் சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு தலை சுத்திரும். இப்போதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். நான் சண்முகராஜா மீது வழக்கு போட்டு இருக்கேன். அவனிடம் ஒரு பைசா கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா கூட வாங்கிட்டு தான் அவனை நான் விடுவேன். அவன் மீது 6 கேஸ் போட்டிருக்கேன். சென்னையில் இருக்கும் என் வீட்டில் அவன் முதல் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னும் 2 வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இதனால என்ன அதிகமாக நீதிமன்றத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.